நீ பேசவா? பூவையாய் மலர்ந்தவள் பெண்ணே நீ பேசவா? பூவையே நீ எழுந்து பெண்ணே நீ பேசவா? புதுமைகள் பேசிட அமைந்திட்ட களமிது. பெண்ணே நீ பேசவா? நெஞ்சத்தில் உள்ளதை நேர்கொண்ட எண்ணத்தை அஞ்சாது முன்னின்று பெண்ணே நீ பேசவா? அன்னையாய் தந்தையாய் அகில உலகம் போற்றிடும் தாயவள் பெண்ணே நீ பேசவா? பெண்ணே நீ பேசவா? நன்று தமிழ் வளர்க, தமிழ் நாட்டினில் எங்கனும் பல்குக பல்குக, என்றும் தமிழ் வளர்க, கலையாவும் தமிழ் மொழியால் விளைந்தோங்குக என்ற பாவேந்தர் பாரதிதாசனின் கவிதை வரிகளோடு இன்றைய பெண்ணே நீ பேசவா நிகழ்ச்சியில் STS தமிழ் தொலைக்காட்சி அன்புறவுகளை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். அனைவருக்கும் அன்பு வணக்கம். இன்றைய நிகழ்வின் சிறப்பு அதிதியாக திருமதி அருந்ததி குணசீலன் அவர்கள் கலந்து கொள்கின்றார். இவர் தாயகத்தில் கொழும்பில் வசிக்கின்றார். நல்ல நூல்களை வாசிப்பதும் கேட்பதும் மட்டுமன்றி சமூக விழிப்புணர்வு பதிவுகளை இன்று ஒரு தகவல் என்ற வகைமையின் கீழ் முகநூலில் பதிந்து வருகின்றார். நூற்றுக்கணக்கான சுவாரஸ்யமான பதிவுகளை நீங்கள் அவருடைய முகநூலில் சென்று காணலாம். இவர் ஆன்மீகம், கலைகள், சமையல் போன்ற பல துறைகளில் ஈடுபாடுடைய ஒரு பெண்ணாகவும் சுவாரஸ்யமாக பேசத்தக்கவராகவும் இருக்கின்றார். அவரை எங்களுடைய நிகழ்ச்சிக்குள் மகிழ்ச்சியோடு அழைத்துக் கொள்வோம். வணக்கம் அருந்ததி குணசீலன் அவர்களே. வணக்கம் குணாலினி. உங்களுடைய இளமை பருவம் பற்றி சொல்லுங்கள். நான் பிறந்தது கொழும்புல. அப்ப எங்க அப்பா ஒரு பிரபல சட்டத்தரணியா இருந்ததால ஒரு வயசுலயே நாங்க யாழ்ப்பாணம் வந்துட்டோம். அங்கதான் வளர்ந்தேன். ஆனா கொழும்பு வாழ்க்கை அடிக்கடி போய் வரேன். கிராண்ட் பேரண்ட்ஸ் அங்க இருந்தது. நான் பிரபல வேம்படி மகளிர் கல்லூரியில படிச்சனான் என்பதை பெருமையுடன் சொல்லிக் கொள்வேன். அதாவது முதலாம் ஆண்டுல இருந்து A லெவல் மட்டும். நான் எந்த ஒரு வேற பள்ளிக்கூடமும் மாறையில. எனக்கு ஒரு மகள் இருக்கிறா, ஒரு பேரன், அதை விட ஒரு பெறா மகள் இருக்கிறா, வைக்கிறேன். அப்ப 3 பேரன் இருக்கணும். 2 சகோதரர்கள், மகள் வெளியில இருக்கிறார் லண்டன்ல. உங்களொரு வேம்படியர் சொல்ற மாதிரி நிறைய பேரை இந்த முகநூல் உறவுகளில நான் கண்டிருக்கிறேன். அந்த பாடசாலையும் சரி, கல்வி கூடங்களும் சரி, குடும்ப பின்னணியும் சரி, அவை எவ்வாறு உங்களுடைய இன்றைய அருந்ததி குணசீலனின் ஆளுமை பண்புகளை வடிவமைத்திருக்கு? என்னென்று ஆளுமையா நான் சொல்றேன்டா, எனக்கு கலைகள்ல சரியான ஆர்வம், நடனம், அதுல நான் அரங்கேற்றம் மட்டும் போன நான், இசை, அப்ப அதெல்லாம் அந்த பள்ளிக்கூடத்துல எனக்கு வளரக்கூடியதா இருந்தது. ஆனா தனிப்பட்ட சுய சிந்தனை, ஒரு பிழையான விஷயத்தை எதிர்த்து சிந்திக்கிறது, யோசிக்கிறது எல்லாம் எந்த குடும்ப பின்னணியில வந்தது. அதுக்கு எந்த தாயார் ஒரு காரணம், எங்களுக்கு ஏற்பட்ட சூழலும் ஒரு காரணம் என்று சொல்லலாம். உங்களுடைய தந்தையார் ஒரு புகழ்பெற்ற சட்டத்தரணியாக இருப்பதை நான் அறிந்திருக்கிறேன். உங்களுடைய முகநூல் பதிவுகளாக உங்களுடைய முகநூலில் நீங்கள் இந்த இன்று ஒரு தகவல் என்ற தலைப்பில் பல சுவாரஸ்யமான பதிவுகளை பதிந்து வருகிறீர்கள். அவை நிச்சயமாக ஏதோ ஒரு வகையில் நகைச்சுவையாக இருந்தாலும் அவை ஒரு சமூக விழிப்புணர்வு சார்ந்தவையாகத்தான் இருக்கின்றன. ஒரு தகவல் என்று கேட்கிற போது தென்கட்சி சுவாமிநாதன் அவர்களுடைய அந்த ஸ்டைல் என்றும் சொல்லலாம் உங்களுடையது. இவ்வாறான பதிவுகளுக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்கிறீர்கள். பேஸ்புக் நான் வரையக்க தொடக்கத்துல நான் ஏதாவது ஒரு நல்ல விஷயத்த கண்டா அதை கொண்டாந்து அப்படியே போடுறதுதான் முதல் செய்தது. அதுக்குள்ள இந்த எழுத்து நயங்களை காட்டியக்க பலர் அதை ரசிச்சது. அப்ப ரசிச்சு சொல்லினோம். அத ஒரு ஆள் சொல்லும், காலம் காண்டிக்கு எழும்புனான் உங்களோட பதிவை பார்த்தோன்னா எனக்கு இன்றைக்கு ஃப்ரெஷ்ஷா வந்துட்டேன் என்ன மைண்ட் இருந்து. ஒரு ஆள் சொல்லும், இன்னொரு ஆள் சொல்லும், நிறைய நாள் ஒரு பிரச்சனை தீர்வு தெரியாம இருந்தது, உங்களோட ஒரு பதிவை பார்த்துட்டு தான் எனக்கு இன்றைக்கு அது கம்ப்ளீட் ஆனது ஒரு ஆள் சொல்லும். மற்ற சிலவே சொல்லினா நாசுக்கா வாழைப்பழத்துல ஊசி ஏற்றுற மாதிரி ஜோக்குல நீங்கள் சில உண்மைகளை சொல்றீங்க என்று சொல்லுவீங்க. அப்ப இதுகள் எனக்கு ஒரு உற்சாகத்தை தந்தது. அப்ப நான் முதல் என்ன செய்தேன் எந்த சுயமான எழுத்து இதுகள்ல ஒரு பதிவுகள் போட்டு கொண்டு வந்தேன். சேர்ந்து நல்ல நிகழ்வுகள், சம்பாஷணைகள் இதுகளை சந்திக்க அதை வச்சு எந்த கருத்தை அதுல ஒரு சமூகத்துக்கு ஒரு நல்ல கருத்தை தெரிவிச்சேன்.
பேந்து பார்த்தா உலகத்துல கண்ண விஷயங்கள் உங்களுக்கு தெரியாத விஷயங்கள் எல்லாம் இருக்குது. அப்ப அதை இதுக்குள்ள ஜாயின் பண்ணாம பிற்காலத்துல அது ஒரு ஆவணமா இருக்கட்டுமே என்று இன்று ஒரு தகவல் என்று நானே உருவாக்கி 2 போய் இன்றைக்கு 103 அளவுல வந்திருக்குது. அப்ப அந்த ஜோக்குன்னு சொல்லி ஒரு சின்ன ஜோக்க உங்களுக்கு சொன்னா நீங்க என்ஜாய் பண்ணிக்கிறீங்க. அனைவா நல்ல ரசிகர்கள் இருக்கினா அதுல ஒரு ஃப்ரெண்ட் டாக்டர் செல்வரஞ்சினி சொல்லுவா. அவ போய் இந்த கருத்துல ரசிச்சு ஒன்று பதில் போடுவா. இல்லாட்டி ஒரு நல்ல படம் வந்து தேர்வுவேன், அதுக்கு சரியா மினக்கடுவேன். அந்த படத்தை ரசிக்க ஒரு கூட்டம் இருக்குது. அப்ப அவ போய் மேல சொல்லுவா, இருந்தா அங்க இதை சுடுற நீங்கள் சூப்பர் படம் சொல்லுவா. அப்ப அந்த ஸ்பான்டேனியஸா ஒரு ஜோக் வரணும் என்ன, அது எனக்கு கொஞ்சம் இயல்பா இருக்குது. நான் கொஞ்சம் யாழ்ப்பாண கொலோக்கியலும் எழுதுறேன். நான் அதை இந்த இந்தியன் ஃப்ரெண்ட்ஸும் ரசிக்கணும். இப்படித்தானே ரஞ்சினி, நான் முகநூல்ல ஒரு துவக்கையும் தூக்கி கமக்கட்டுக்குள்ள வச்சுக்கொண்டு திரிவேன். அப்ப நல்ல இதுகள் வந்தா உடனே சுட்டு விழுத்தி எடுத்துக்கொண்டு வந்துடுவேன் என்று போட்டேன். நான் அதனால எழுதியக்கையும் ரசிச்சு போட்டேன். அவ அதுக்கு சரியான இந்த ஒரு சிரிக்கிற இமோஜி போட்டு ரசிச்சிருந்தவ. அப்ப அந்த ஜோக் என்ன மைண்டுக்குள்ள நிக்குது. பெண்களுக்குள் இவ்வாறான நகைச்சுவை பதிவுகளினூடாக விழிப்புணர்வை ஏற்படுத்துகின்றவர்கள் உண்மையில் குறைவாகத்தான் இருக்கிறார்கள். உண்மையில் அது ஒரு தனி திறமை தான் உங்களுக்கு. நீங்கள் தனியே இந்த செய்திகளை சொல்லுபவராக மட்டுமல்ல, நீங்கள் செயலில் காட்டுபவராகவும் இருக்கின்றீர்கள். உங்களுடைய தாயார் 1980களின் தொடக்கத்தில் தன்னுடைய துணையை இழந்த போது, துணையை இழந்த பின்னாலும் திலகம் இடலாம், பொட்டிட்டு வாழலாம் என்றதை அமுல்படுத்தியவராகவும் உங்களை நான் காண்கின்றேன். அந்த காலத்தில் அது ஒரு புரட்சியாகத்தான் உண்மையில் எங்களுடைய தமிழ் சமூகத்தில் இருந்திருக்கும். அவ்வாறான செயல்களை இப்போதும் உங்களுக்கு இயலுமான விதத்தில் நீங்கள் சில செய்திகளை சொல்வது மட்டுமல்ல செயலிலும் காட்டுபவராக இருக்கிறீர்கள். இப்படியான தன்மைக்கு உங்களுக்கு சில வேளை கடும் விமர்சனங்களை நீங்கள் எதிர்கொள்ளலாம். அவ்வாறான போது நீங்கள் எப்படி அந்த நெருக்கடிகளுக்கு முகம் கொடுக்கிறீர்கள்? உண்மையா என்னென்றால் எனக்கு இப்படியான ஒரு சிந்தனை வர வேண்டி வந்தது, நாங்க போருக்குள்ள வாழ்ந்த நாங்கள் தானே. அப்ப நிறைய பிரச்சனைகளுக்கு முகம் கொடுக்க வேண்டி வந்தது. என் அப்பாவை நான் மிகவும் துன்பமாக இழந்த நான். அப்படி கணக்க நிகழ்வுகள். அப்ப அதுகளை நான் திருப்பி ரிகலெக்ட் பண்ண விரும்புறதில்லை. ஏனென்றால் அதில் தேவையில்லாத வேதனைகளை தரும், அது என்னோட இருக்கட்டும். அப்படியான நிகழ்வுகள்ல ஒரு சிந்தனை வந்தது. ஏன் நாங்க இதெல்லாம் செய்யறோம், ஏன் எப்படி செய்யறோம், இது தேவையா என்ற ஒரு கேள்வி எனக்குள்ள வந்தது. அப்ப அதுக்கு என் அம்மாவும் நல்ல உதவி. அப்ப 2 பேரும் வந்து யோசிப்பாங்க, ஏன் நம்ம இதெல்லாம் செய்து கொண்டு இருக்கிறோம். சாதாரண காலம்புனா சடங்கு வாழ்க்கை, கோயிலுக்கு போறோம், கும்பிடுறோம், குளிச்சுட்டு அவ்வளவுதான் அவ்வளவுதாங்க. அதுக்கு மேல நாங்க சிந்திக்கிறது. அப்ப அதுக்கு பிறகு ஃபர்ஸ்ட் டைம் A level படிக்க ஒரு டீச்சரால ஜிட்டு கிருஷ்ணமூர்த்தி என்ற பிலாசபர் அறிமுகப்படுத்தி அவற்றைய நான் வாசிக்க நான் திடுக்கிட்டு போனேன். என்னடா இது, நான் என்ன யோசிக்கிறேன்னு இந்த ஆள் என்ன சொல்லுது. எனக்கு கோபமும் வந்தது. அதுக்கு பிறகு 2 years பிறகுதான் எனக்கு அதுல சில உண்மைகள் விளங்கினது. அது மனதுல கணக்க இதுகளை உடைச்சது என்று சொல்லலாம். அதோட அதுக்கு பிறகு நான் இந்த தேடுதல் கொஞ்சம் கூட கூட போய் அவரோட நிக்காம நல்ல நல்ல ஞானிகள் குருக்கள் அவை என்ன சுயமா சிந்திக்கிறது. எங்களுக்குள்ள நாங்கள் எங்களை பார்க்கிறது தான் எப்பயும் எங்களை வளம்படுத்தும் என்று நான் யோசிச்சேன். அந்த நேரத்துலதான் நான் பேந்து போய் சத்குரு அவற்ற இதுகள் இப்ப நான் அவற்ற இதுகள் நிறைய ஃபாலோ பண்றேன். அது எனக்குள்ள ஒரு நல்ல மாற்றத்தை கொண்டு வந்தது. அது ஒன்று. மற்றது அப்ப நான் அம்மாவுண்ட பிரச்சனைகள்ல எங்களோட அப்பா இறந்த போது அந்த நேரத்துல யாழ்ப்பாணத்துல ஒரு பெரிய விஷயம். எங்களோட அம்மா சரியான அழகானவ, நல்ல ஒரு பொட்டு வச்சா. சில பேர் பொட்டு கலட்டினா அசிங்கம் தானே. அப்ப அது தாங்க முடியல. அப்ப நான் இல்ல கலட்ட தேவை, எங்களுக்கு விருப்பமானவர் எங்களோட தானே இருக்கிறார், அவர் வந்தா கூட இல்லைத்தான். அப்ப அம்மா கொஞ்சம் தயங்கணும், நாங்க இல்லையே செய்வோம். அப்ப என்ன கணவரும் இதுக்கு நல்ல உதவி. ஏன்னா அவரும் எந்த ஒரே அலவரிசையில இருந்தவர். அப்ப நாங்க சொன்னோம். ஆனா சரியான வசதிகள், பெண்ணை எவ்வளவு கேவலமாக்கலாமோ அப்படியெல்லாம் கதைச்சவதான். ஆனா நான் யோசிச்சேன், ஓகே கதைக்கட்டும், அதுக்கு துணியும் அதுதான் மெயின். சில பேர் என்னன்னா கேட்பினம், இது செய்யலாமா, அது செய்யலாமா, இந்த விரதம் பிடிக்கலாம், அப்படி கேட்க கூடாது. எங்கட மனசுக்கு தெரியணும் இது செய்யலாமா, செய்தா நல்லமா கூடாதா, அந்த முடிவை தான் நான் எடுத்தேன்.
இந்த ஞானிகள் சத்குரு அப்படி சொல்லும்போது ஞாபகம் வருகிறது, நீங்கள் நல்லூர் கந்தசுவாமி கோயில் முருகன் மீதான பதிவுகளையும் சிலவற்றை அந்த ஞானிகளுடைய வாழ்வோடு சேர்ந்து பதிந்திருக்கிறீர்கள். அவற்றை பற்றி சொல்லுவீர்களா? என்னன்னா, நான் இந்த ஆன்மீகம் சொல்றது ஒரு சடங்கு வாழ்க்கை இல்லை. அது ஒரு வித்தியாசமான மனித மனங்களை நோக்கி மதம் கடந்த வாழ்க்கை. அதுதான் தேவைன்னு நான் நினைக்கிறேன். அதுக்காக நான் பழமையில இருக்கிறேன். ஏனென்றா இப்ப அநேகமா இந்த முற்போக்குவாதம் வார கனவேர்ல எனக்கு கோபம் வர இல்லைன்னா எல்லாத்தையும் உடைச்செறிஞ்சு கிழிச்செறிஞ்சு அது பிள்ளை இது சரிந்து நாங்கள் இது செய்யறது அப்படி செய்ய முடியாது. பழைய விஷயங்களே இவ்வளவு நல்ல விஷயங்கள் இருக்கு, அதை நாங்க சீர்தூக்கி பார்க்கலாம். இது சரியா, அது என்னத்துக்கு சொல்லப்பட்டது? இப்ப அந்த நேரமே துடக்குன்றத நான் விட்டுட்டேன். ஏன் துடக்கு விட்டேனா? ஏன் அந்த துடக்கு சொல்லப்பட்டதுன்னு யோசிச்சேன். சுத்தத்தின் அடிப்படையில். அப்ப அந்த சுத்தத்தை தானே நாங்க மெயின்டைன் பண்ணணும். வெளிநாட்டுல ஒரு ஆள் செத்தா இங்க துடக்கு மெயின்டைன் பண்றதுல அர்த்தம் இல்லையே. அப்ப நாங்க ஒரு செத்த விட்டு போனாலும் ஒரு இதா போனா குளிக்க வேணும்ன்றதுதான் நம்ம மெயின். மற்ற கவலைகள் ஒரு வருஷம் ஒரு மாதத்துல நீங்காது. அது எங்களுக்கு விருப்பமானவர்களை பொறுத்து வாழ்நாள் முழுக்க கூட இருக்கலாம். அப்ப அது ஒரு துடக்கா நாங்க எல்லாம் சொல்லலாம். இது நானா சிந்திச்சு வெளியில வந்ததே ஒழிய இப்ப நான் போய் ஒருத்தரையும் கேட்க மாட்டேன், நீங்கள் எத்தனை மாசம் பிடிக்கணும், எத்தனை காலம் செய்யணும் அப்படி கேட்க மாட்டேன். அப்படித்தான் இப்ப நல்லூர் எங்களோட அடையாளம் என்ன தமிழர்கிட்ட. அதுல எவ்வளவு நல்ல விஷயங்கள் இருந்தது. முகநூல் நண்பர்களும் இந்த இந்திய நண்பர்களும் ஊக்குவிச்சத இதை பற்றி எழுதுங்கோ, இப்ப நாங்களும் அறிஞ்சு கொள்ளலாம், உங்களோட பாணி நல்லா இருக்கணும். அப்ப நான் கொஞ்சம் மினக்கட்டேன். அது சரியான பெருசா இருந்தபடியா 3 பாகமா பிரிச்சு எழுதுனா நீங்களும் அதை வாச்சிருப்பீங்க. எழுதி முழுக்க எனக்கே கொஞ்சம் திரும்பி பார்ப்போட இவ்வளவு எழுதிட்டேன் நான். அதுல இந்த இளமை காலத்தை நான் அதுக்குள்ள சரியில்லை. அந்த நாளெல்லாம் நாங்க என்ஜாய் பண்ண காலங்கள் என்ன. அப்ப அதை நான் செய்கிறேன். அதே போல யோகர் சுவாமிகள், ஈழத்து சித்தர்கள், இப்ப நாங்க இந்திய சித்தர்களை எழுதியது ஈழத்திலேயே இருந்திருக்கணும் தானே. அப்படியான பெரிய இதில் அப்படி கொஞ்சம் தேடி தேடி எழுதுனேன். அது பலருக்கும் உதவியா இருந்ததுன்னு சொன்னேன். நீங்கள் இந்த எழுத்துத்துறை மட்டும் இல்லாமல் நீங்கள் பிற கலைகளிலும் ஈடுபாடுடையவராக இருக்கிறீர்கள். குறிப்பாக நடன கலை 1976களில் யாழ் வீரசிங்கம் மண்டபத்தில் அழகாக உங்களுடைய நடன அரங்கேற்று நடைபெற்றிருக்கிற அந்த மிக அழகான படங்களை நான் பார்த்தேன். அத்துடன் நீங்கள் சமையல் கலை, யோகா போன்ற பிற கலைகளிலும் ஈடுபாடுடையவராக இருக்கிறீர்கள். அவ்வாறான ஒரு பெண்ணாக நீங்கள் இந்த கலைகள் பெண்களின் வாழ்விற்கு எந்த வகையான மனநிறைவை தரும்? அது ஒரு ரசனைன்னு தான் சொல்லணும். 76ஆம் ஆண்டு நான் யாழ் வீரசிங்கம் மண்டபத்துல பெற்றோர் எனக்கு ஒரு நல்ல அரங்கேற்றத்தை உருவாக்கி தந்தது. அந்த நேரம் நான் ஓலைவல் அதீத நல்ல சித்தி பெற்று அதை செய்த நான். அப்ப இந்த குரு மதிப்புக்குரிய திருமதி ஞானமணி செல்லி அவர்கள். அப்ப அதை நான் நல்ல விருப்பமா செய்தோன்னு நான் அதை இந்தியாவில கூட போய் தொடரணும்னு ஒரு ஆசை இருந்தது. ஆனா எங்களை அந்த யாழ்ப்பாண சூழ்நிலைகள், போர்கள் அதுக்கு பிறகு வந்ததால எங்களால சிலதை செய்ய முடியல. இப்ப சமையலும் அதே மாதிரிதான். நான் தொடக்கத்துல பெருசா சமைக்க மாட்டேன். ஆனா என் கணவர் நல்ல ருசியா அதை அப்ரிஷியேட் பண்ணுவேன். சாப்பிட பிள்ளைய சரிகள் சொல்லுவேன். அப்படி ஒரு சொல்லிக்கத்தான் எங்களுக்கும் ஒரு ஆர்வம் வரும். அப்ப அதால நான் தேடி தேடி கொஞ்சம் டேஸ்டா செய்ய வலிக்கிட்டேன் நான். அப்ப அதுகளையும் நான் செய்யற வித்தியாசமான கதையில எந்த மொழி நடையில பேஸ்புக்ல போட்டா சில பேருக்கு உதவியா இருக்கும். இப்ப இது ஒரு நல்ல தரம் தானே. நாங்கள் போடுறத எந்த தரம் நாங்க பாவிக்கிறத பொறுத்ததானே. நல்லதெல்லாம் போட்டா இது செய்யலாம். நடன இதுல நான் இந்த புத்தகங்கள் ஆல்பம் எல்லாம் பெரிய சோகம் இந்த போர்ல துளைச்சிட்டு. ஆனா கடைசி நேரம் இந்த ஆசிரியரை தேடி பிடிச்சு அவர்கிட்ட ஒரு சுவனியர் இருந்ததுலாம் ஒரு கொஞ்சம் தெளிவு குறைஞ்சாலும் சில படங்களை நான் அதை ஆசையா போட்டேன். இந்த யோகா இதுகள் எல்லாம் இந்த மெனவழக்கலை, மூச்சு பயிற்சி இப்பதான் எங்களுக்கு தெரியுது இந்த இயற்கை முறையான இதுதான் எங்களோட உடம்ப பாதுகாக்கும். ஆனா அது கொஞ்சம் லேட் தான். இப்ப நாங்க யோசிக்கிறது கொஞ்சம் லேட் தான். ஆனா இனிவார எல்லாம் ஆக்கலாதல் அதெல்லாம் கொஞ்சம் ஈடுபடணும். என்ன
இப்போது நீங்கள் உங்களுடைய பொழுதுகளை எப்படி செலவழிக்கிறீர்கள்? உங்களுடைய தற்கால பணிகள் என்ன? எதிர்கால திட்டங்கள் என்ன? முந்தி நான் சரியான கதை புத்தகங்கள் வித்தியாசமா வாசிப்பேன் ஆசையா. இப்ப இந்த மனதுல ஒரு சின்ன சேஞ்ச் என்னன்னா, எல்லாரும் வாழ்றது ஒரு மனதுல திருப்தியும் சந்தோஷத்துக்கும் தானே. அப்ப அதுல இந்த மனமாற்றத்துல இப்ப கொஞ்சம் ஒரு நல்ல மோட்டிவேஷனல் ஸ்பீச்சஸ், மனதை எப்படி நல்லா வச்சிருக்கிறது, மற்றவர்களை எப்படி நாங்கள் நல்ல அவர்களை பாசிட்டிவா திருப்புறது, அப்படியான உரைகள் கேட்கறது, அப்படியான செய்திகளை வாசிக்கிறது, அந்த கதைகளை விட அது கொஞ்சம் கூட விருப்பமா இருக்குது. அதுக்காண்டி இப்ப நல்ல நட்புகள் ஒரு கதையை போட்டாலோ ஒரு நல்ல கவிதை எழுதினாலோ நான் நல்லா ரசிப்பேன். நான் கவிதை எழுத மாட்டேன், நான் ரசிப்பேன். ரசிச்சா அதுக்குரிய விளக்கத்தை எந்த பின்னூட்டங்களை கொடுப்பேன். உலகத்துல ஒரு அரசியல்வாதியோ ஒரு ஞானியோ யாரையும் இருக்கலாம், ஒரு பிள்ளையோ, அதுல நல்ல விஷயங்களை நான் காட்ட விரும்புறேன். நான் உலகுக்கு வதந்திகள் கெரியா பெறது, நல்ல விஷயங்கள் வெளியில வராது. அப்ப அப்படியானதுல நான் தோண்டி சில எழுதுறேன். நான் தொடக்கத்துல எனக்கு அது கொஞ்சம் எதிர்ப்பு இருந்தது. என்ன இவரை பற்றி எழுதுறீங்கள், என்ன அவரை பற்றி எழுதுறீங்கள், அது அவளை நான் இல்லை, இது நீங்க நேரம் பார்க்காது, இது நான் நல்லா அறிஞ்சா பிறகு எழுதுவேன். அப்படியான சில விஷயங்களை நான் துணிஞ்சு செய்யறேன். நான் எல்லா சமூகத்துக்கு உதவியா இருக்கும். அப்ப அவையல் இப்ப அப்படி விரும்பாதாக்கள் கூட ஆச்சரியமா இப்படி அவங்களுக்கு இது தெரியாம போச்சு இதெல்லாம் கேட்கணும். அப்ப சந்தோஷமா இருக்கும். சில பேர் ராங்கிக்கு ஏன் இதுக்குள்ள நாங்கள் வருவான்னு பார்த்துட்டும் பார்க்காம போறாக்கள் இருக்கணும், அது வேற பிரச்சனை. ஆனா எங்களால முடிஞ்ச சொல்லலாம் தானே. உங்களுடைய இன்று ஒரு தகவல் குறிப்பாக அப்படியான ஏதாவது பதிவுகளை தொகுக்கிறது, அப்படி ஏதாவது உங்களுக்கு எதிர்கால திட்டங்கள் இருக்கிறதா? நான் அது என்ன ஃப்ரெண்ட்ஸ்க்கான பேர் சொன்னவே, அதை தொகுத்து ஒரு புத்தகம் அடிக்கலாம், சரியான பிரயோசனம் இருக்கும் அப்படி இப்படின்னு. ஆனா பாப்போம், என்ன புத்தகங்கள் கட்டாயம் வாசிக்கப்பட வேண்டும். ஆனா இந்த ஜெனரேஷன் அதுல இருந்து கொஞ்சம் விலத்தி கொண்டு போகுது. அப்ப அதுல நேரம் செலவழிக்க அவங்களுக்கு அவ்வளவு ஈடுபாடு இல்லை. அப்ப அதனால நான் அந்த புத்தகம் அடிக்கிறத பெருசா அடித்தவர்களை பிடிக்கிறது இல்லை. ஆனா பெருசா நான் அதை விரும்புறது இல்லை. ஆனா ஒன்று செய்யலாம், எனக்கு இந்த டெக்னாலஜி கொஞ்சம் காணாதானே. அப்ப எங்களோட பிள்ளைகளை வர்ற நேரம் அதில் எடுத்து ஒரு இணையத்துல ஒரு தொகுப்பு போட்டு அப்படி எதுவும் வைக்கலாம் என்ற ஒரு சின்ன ஒரு விருப்பம் இருக்குது. கண்ணிமை பொழுதிலே 1000 பல்லாயிரக்கணக்கான புத்தகங்கள் வெளிவந்து கொண்டிருக்கின்றன. ஆனால் வாசகர்கள் இல்லை. ஆனால் நூலாசிரியர்கள் பெருகி இருக்கிறார்கள். இளைய அல்லது எங்களை தொடர்ந்து வருபவர்களுடைய ஆர்வமும் மனப்போக்கும் மாறி இருக்கிறது. நீங்க சொன்னது போல அது ஒரு இணைய தொகுப்பாக வருமாக இருந்தால், ஒரு வலைத்தளத்தில் முழுமையாக இருக்குமாக இருந்தால் அது ஒரு நல்ல விஷயம். உண்மை, நீங்கள் ஆன்மீக வழியில் ஈடுபாடுடையவராக இருந்தாலும் உங்களுடைய கருத்துக்கள் கொஞ்சம் புதுமையானவையாக இருக்கின்றன. அவற்றை ஆன்மீகம் என்றாலே மதம் கடந்ததுதானே. எங்களை நாங்கள் உற்று நோக்குறது, எங்களுக்கு இல்ல விருப்பு வெறுப்பு இல்லாம நாங்கள் எங்களை பார்த்து அதுல இருக்கிற சரி பிள்ளைகளை இருந்து விடுபடுறது, அவ்வளவுதான். அது ஒரு வெரி சிம்பிள். ஆனா எங்களுக்கு செய்ய விருப்பம் இல்லை. ஏன்னா நாங்க உள்ளுக்கு போனோம்டா எங்களோட குற்றங்களே எங்களுக்கு பார்க்க கொஞ்சம் பக்கமா இருக்கு. அப்ப அதை நாங்கள் பழகணும். முதல் பழகுனா நாங்க கட்டாயம் மற்றவையில கைகாட்டேக்க, அவமானப்படுத்தேக்க, பேசேக்க எல்லாம் கொஞ்சம் யோசிப்போம். என்ன மனசுல வரும் எதிர்மறையான சிந்தனைகள் நிகழ்ச்சி வராம விடாது, கட்டாயம் வரும். அது ஒரு கணம் நிப்பாட்டி போட்டு இதுல என்ன பாசிட்டிவா இருக்கும், நேரம்சமா என்ன இருக்கும்னு ஒருக்கா சிந்திக்க வரும் என்று நான் யோசிக்கிறேன். நான் அப்படி யோசிக்க கொஞ்சம் மனம் இலகுவாகும். அப்ப நான் எப்பயும் சொல்றது அந்த கொஞ்சம் சுயமா சிந்திக்கிறதுக்கு எங்களை வளர்க்க வேண்டும். இப்ப நான் உங்களோட கதை கேட்க நான் எத்தனையோ நல்ல விஷயங்கள் எடுத்துக்கொண்டேன். இந்த கதைக்கிற விதம், ஒரு ஆளை அப்ரோச் பண்ற விதம், சில கருத்துக்களை சொல்ற எல்லாம் இவ்வளவு நாங்க பழக வேண்டியிருக்கு. என்ன அப்ப அப்படியா ஒவ்வொருத்தரையும் நாங்கள் அப்படி எடுக்கலாம். அதை நான் கடந்து போக தேவையில்லை. ஆக ஒரு கூடாதுன்னா அதை கடந்துடலாம், தேவையில்லாம என்னத்துக்கு அதுக்குள்ள. என்ன அப்ப எப்பயுமே மனதுக்கு நெருடலை கூடாத தார எதையுமே நாங்க வாசிக்கவும் தேவையில்லை, பார்க்கவும் தேவையில்லைன்றது எந்த பார்வை. அது சரிக்குள்ள தெரியல. சில பேர் சொல்லுவீங்கன்னா இல்ல நான் ஒரு எல்லாத்தையும் பார்க்கணும் அப்பத்தான் தெரியும். எவ்வளவு காலத்துக்கு எல்லாத்தையும் பார்த்து கொண்டே இருக்கிறது,
ஒரு டைமுக்கு பிறகு நாங்க அந்த எல்லாத்துலயும் இருந்து விலகி ஒரு மனதுக்கு இது தர நல்ல விஷயங்களை பார்க்கலாம் நான் என்று நான் யோசிக்கிறேன். அதைத்தான் எங்களோட பெண்களுக்கு நான் சொல்றேன். கேட்கிற விஷயங்கள் இருக்குது, அது வேற. இப்ப சும்மா சொல்லுவோமே, இப்ப வீடு வந்து கட்டியிருக்க நிலையம் அந்த இது பாக்குறது, வாஸ்து பாக்குறேன்னா அதை என்ன அடிப்படையில வந்து சொல்லுங்க? காற்றோட்டம், சூரிய வெளிச்சம், அதுதான் அடிப்படை. அதை நாங்க உணர்ந்து அந்த இதுல போகணும். அப்ப இன்னொருத்தட்ட போய் கையை கூப்பினோட அந்த வார்த்தை சொல்லுங்கன்னு சொல்லி அவர் கொஞ்சம் கூட கூடிய உருட்டுறது எல்லாத்தையும் எடுத்துக்கொண்டு நாங்க செய்யறது எல்லாம் வேஸ்ட். அப்ப அந்த பழமையிலே நல்லதுகள் இருக்குன்றதான் நான் சொல்ல வரேன். உங்களுடைய வயதில் மிகவும் ஒரு அன்றலர்ந்த மலர் போல ஒரு புத்துணர்ச்சியோடு உற்சாகமாக கதைக்கும் போது மிக பலவற்றை அறிய வேண்டும் என்ற விருப்பம் உடையவராக நீங்கள் உங்களுடைய வாழ்வை வைத்திருப்பதை நான் காண்பதால் உங்களுடைய வயது பெண்கள் உங்களை போன்ற நகைச்சுவைகளை உலகத்திற்கும் தன்னுடைய மனத்திற்கும் கொடுத்து சந்தோஷப்படுபவர்களாக இல்லை. உங்களுடைய வயதில் இருந்து கொண்டு அவ்வகையான பெண்களுக்கு ஏதாவது சொல்ல விருப்பப்படுகிறீர்களா? இதுல ஒரு பெரிய கவலையான விஷயம் இல்ல, சிலதுகள் சிலவற்றை இயல்பு, அந்த இயல்புல இருந்து நாங்க மாத்துறது கொஞ்சம் கிடைக்கிறது. எப்படி சொன்னாலும் அவை சுத்தி சுத்தி தங்களோட பழைய வீட்டுக்குள்ளதான் வெளிவினம். அப்ப அவையோட இருக்கிறவ கொஞ்சம் ஊக்கம் கொடுக்கிறவையா இருக்கும். இருக்கிறவ இன்னும் மட்டம் தட்டுனா அகிலால ரொம்பவே இல்லாது. ஐயோ எனக்கு இது செய்ய ஆசையப்பா, நான் இன்னும் செய்யறது அவை என்ன நெப்பினம். அப்ப நான் எத்தனையோ தரம் இன்றைக்கு மட்டும் அட்வைஸ் பண்ணாலும் அவ அதுக்குள்ள இருந்து வர்றதா இல்லை. இன்று நான் என்ன சொல்றேன்னா, எல்லாம் அவ என்ன நெப்பினம், இது என்ன நெப்பினம்ன்றத கொஞ்சம் விட வேணும். ஆனா சமூக நோக்காக பார்க்கிற விஷயங்களும் இருக்கு. இன்னொரு தனி மனிதனை பாதிக்காத எங்கட சுய சிந்தனைகள் அது எப்பயுமே நல்ல. அப்படித்தான் எங்கட பெண்கள் சும்மா டிவின்னு போட்டா ஒரு தேவையில்லாத இதெல்லாம் பார்க்காம இப்படியான இதெல்லாம் கேட்கத்தானே மனதுல ஊன்றும். அப்ப எனக்கு அப்படித்தான் ஊன்றுனது அந்த நீரை. சில இதெல்லாம் கேட்க 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 அதுதான் இந்த நல்ல சத்சங்கங்கள் கேட்கணும்ன்றது. அப்ப கேட்க அது மனதுக்குள்ள பதியும். ஓ இது நல்ல, இப்படி செய்யலாம், எங்களை மாற்றம் தரும். அப்படியானதை அதை செய்யலாம், வெளியில வரவும். மகளை பற்றி குறிப்பிட்டிருந்தீர்கள், அவர் லண்டனில் வசிப்பதாக, வேறு குழந்தைகளும் இருக்கிறார்கள். அவ்வாறான பொழுதில் தாயாக ஒரு அம்மம்மாவாக நீங்கள் எதை அவதானிக்கிறீர்கள்? முன்பிருந்த பெற்றோரின் வளர்ப்பு முறைகள், இப்போது இருக்க வேண்டிய பெற்றோரின் வளர்ப்பு முறைகள், அல்லது குழந்தைகளின் மனப்பாங்குகளின் மாற்றங்கள், அவற்றை பற்றி என்னன்னா ஆக முந்தித்தான் அந்த பெற்றோர்கள் பிள்ளைகளை அவன் சிந்தனைய வளர விடாமல் வளர்த்தத. எந்த காலத்துல கொஞ்சம் எனக்கு அந்த ஃப்ரீடம் இருந்தது, ஆக மோசமா இல்லை. ஆனாலும் நான் போராட வேண்டி இருந்தது கன விஷயங்கள்ல. அவன் அந்த கட்டுமானம், அந்த கௌரவம், குடும்ப இதுக்குள்ள இருந்து அவை வெளியில வேற கொஞ்சம் கஷ்டப்பட்டவன். அப்ப நான் கொஞ்சம் வெளியில வந்து போராட வேண்டியிருந்தது. ஆனா இப்பத்தைய பிள்ளைகளுக்கு அந்த போராட்டம் பெருசா இல்லை. இந்த எல்லாருமே கொஞ்சம் ஃப்ரீயா வந்துச்சுன்னு தானே. ஆனா அந்த ஃப்ரீட பேர்ல நாங்கள் பிள்ளைகளை அடக்குறதும் பிள்ளை, அதே நேரம் அவங்க ஓவர் ஃப்ரீடமா அவை எதை சொன்னாலும் பேரண்ட்ஸ் தலையாடுற அளவுக்கு தான் இப்ப நிலைமை வந்துட்டுது. அது கொஞ்சம் கவலைக்குரியது. பிள்ளை சொல்றது சரி, பிள்ளைக்கு கணக்க தெரியும் யோசிக்கிறது பிள்ளைக்கு தெரியும் தான். ஆனா தட்டுற வேண்டிய இடத்துல நான் கொஞ்சம் தட்டவேன். இப்ப எந்த மேல நீங்க கேட்பீங்கன்னா, அவ வந்து இங்க வளர்ந்தபடியாலோ என்ன அவ வீட்டுல இருக்க நான் எதுலயும் தேவையில்லாம இன்டர்ஃபியர் பண்ண மாட்டேன். ஆனா சில இடங்கள்ல இந்த கருத்தை நான் சொல்லுவேன், இல்ல இதுதான் இப்படித்தான் செய்யறதுதான் நல்லது, உனக்கு நல்லது. அது சிலவில் அவங்க கோபத்தை கொண்டு வரும். ஆனா சொல்லுவா, இங்க ஒரு பிள்ளைகளும் கேட்கிறேன், நீங்களுடைய சொல்ல நான் தான் கேட்கிறேன், எனக்கு டேக்ல ஒரு அடி அடிப்பா. நான் இந்தியா கேட்கிறபடியாதான் நீ நல்லா இருக்குறேன்னு. அப்ப சில இடங்கள்ல நான் நமக்கு சொல்ல வேண்டியது சொன்னேன், அதையும் சொல்லாம விட்டா அவர் எடுத்துருந்த வாழ்க்கை அப்படின்னு நான் நிக்கிறேன். அப்ப அந்த அவ மிக அழகா கொண்டு போறா. நான் பெருசா அட்வைஸ் பண்ண தேவையில்லை. இந்த அவன் ஒரு சைக்காலஜி செய்தவ. அப்ப அவருக்கு கொஞ்சம் அந்த முறைகள் விளங்குது. அப்ப நான் அவ சிலதுல மகனோட கதைக்கிற விதங்களை பார்க்க சந்தோஷமா இருக்குது. நாங்க தமிழருக்கு தானே கதைக்கிறோம். அப்ப தமிழர்னு சொல்லிக்க எங்கட சில மொழி வளம், எங்கட உடை இது சந்தோஷம் அதெல்லாம் கொஞ்சம் பிள்ளைகளுக்கு நாங்க சொல்லி கொடுப்போம் என்றது எந்த ஆசை. அல்லாட்டி அதெல்லாம் அழிஞ்சு போயிடும். என்ன மேல நாடுகள்ல போய்க சில விழாவைகள்ல அந்த ஓவரான ஃப்ரீடத்தை பார்க்க
எங்களுக்கு இது என்ன இல்லாத என்னத்தை குடித்தான் என்னத்தை பார்த்தான்னு ஒரு மனநிலை வேற மக்களே இல்லை. இப்ப யாழ்ப்பாணத்தை இருந்ததை விட கொழும்புல இருக்கிறது எனக்கு எல்லாமே சிம்பிளா இருக்கு. அதுக்குள்ளே எங்களுக்கு தெரியும் என்ன நாங்கள் எப்படி எங்களோட மொழியை வளர்க்க வேணும், எங்களோட சின்ன கலாச்சாரங்கள் அழகான கலாச்சாரங்களை வளர்க்க வேணும் என்றது தெரியும். அப்ப அதுதான் எங்களோட பிள்ளைகள் நாங்கள் செய்ய வேணும். பிள்ளைகளை சிந்திக்கவும் விட வேணும், அதே நேரம் கேட்கிற இடத்துல கேள்வியும் கேட்க. இந்த பெண்டே நீ பேசவா நிகழ்ச்சி கூட நல்ல நோக்கத்துடன் தான் எடுத்து செல்லப்பட்டு கொண்டிருக்கிறது. உங்களுடைய கருத்தில் இந்த நிகழ்ச்சியை பற்றி என்ன நினைக்கிறீர்கள்? கட்டாயம் சொல்லணும், எனக்கு இது புதுசு. நான் முதல் இப்படி ஒரு வழி இதுல வர புதுசு. அதை நீங்கள் ஊக்கப்படுத்தினதால நான் 10 நாள் சொல்லணும். அப்ப என்ன கணவருக்கு சொன்னாலும் நல்ல விஷயம் தானே போகுது. இப்பொழுது உங்களோட காய்ச்சி கொண்டீங்கன்னா நல்ல சந்தோஷமா இருக்குது. முதலாவது குணாலினி, இது ஒரு சர்வீஸா நீங்க செய்தோன்றது மிக மிக பாராட்டக்கூடியது. நான் இதுல ஓவரா சொன்னா சும்மா உங்களை ஓவரா பூரமா இருக்கும், ஆனா பாக்குறவைக்கு விளங்கும். என்னன்னா ஆளுமைகளை நீங்கள் தேர்ந்தெடுக்கிறத விட ஒவ்வொரு வீட்லயும் எங்கேயோ இருக்கிற வேலை எல்லாரையும் கொண்டாந்து நீங்கள் வெளிச்சத்துல போடுறது அது ஒரு பெரிய செயல். அத உங்களுக்கு உதவியா இவ்வளவு அனுசரணையா செயல்படுற SDS தமிழ் தொலைக்காட்சிக்கும் அந்த நிர்வாக இயக்குனர் தேவராஜ் அண்ணாக்கும் அதுவும் நான் கரங்கூட்டி நன்றியை தெரிவிக்கிறேன். மற்றது என்ன மட்டும் எனக்கு சொல்ல விருப்பம் என்னன்னா, உங்களோட ப்ரோக்ராம்ஸ் நிறைய பார்த்துருக்கிறேன். அதுல என்னோட நட்புல இருந்து உங்களோடையும் தொடர்புள்ளவர்கள் முதலாவது டாக்டர் செல்வரஞ்சினி சுப்பிரமணியம். எப்பயும் அவன் அலைவரிசையில் என்னையும் ஒத்து போறது எல்லா விஷயத்திலையும். எப்பயாவது ஒரு வீதம் குறையலாம், மற்றபடி ஒத்து போகும். நல்ல தமிழ் புலமை, அவன் தமிழ் புலமையிலேயே நான் கணக்க தெரியாம முடிக்கிறேன் நான் என்று சொல்ல வேணும். அடுத்தது பாமினி ராஜேஸ்வரன் படியார், அருமையான ஒரு நட்பு, நல்ல ஒரு சிந்தனையால. நீங்கள் வெளியோட போனீங்கன்னா மருந்து தடவி எங்களோட வெளிய குறைச்சா அனுப்புவாங்க. அப்படியான ஒரு நேரம் சிந்தனையால என்ன போல அவன் எழுதுறவ. அவ்வை விக்னேஸ்வரன், அவ இந்த நெடுநாள் தோழி, மனோதத்துவரியா, இதையும் நாங்க அரசு கருத்து கொள்ளலாம். நல்ல பூந்துணர்வு உள்ளவர். அடுத்தது கலா ஸ்ரீரங்கன், அவருடைய நான் நேரங்களும் பார்க்கிறேன். நல்ல ஒரு அவரை சந்திச்ச சரியான சந்தோஷம். நல்ல ஒரு இனிமையான பண்பானவர், நல்ல ஒரு வித்தியாசமான சிந்தனையாளர். இப்பொழுது கிட்டடியில நான் அறிமுகமானது ஆனந்த ராணி பாலினா, பன்முகத்திறமை உள்ள நல்ல கட்டிக்காரர். அவருடைய அந்த குரல் வளத்திலேயே நான் கன விஷயங்களை ரசிச்சிருக்கிறேன், அந்த நிகழ்ச்சிகளே போயிருக்கிறேன். அப்ப இப்படியான ஆளுமைகள் எல்லாம் நீங்கள் வெளியில கொண்டு வந்ததும், இதை விட வீட்டுக்குள்ள இருக்கிறார்களை கொண்டு வந்ததும் இது ஒரு பெரிய சேவை. அதுதான் தேங்க் பண்ணணும். இன்னைக்கு நானும் ஒரு குட்டியால் வந்து உங்களுக்கு முன்னால நின்றுட்டேன். மிக நல்ல ஒரு சுவையான பதிலாகவும் நீங்கள் ஒவ்வொருவராக சொல்லுகின்ற போது உண்மையில் என்னுடைய மனத்தில் மரியாதைக்குரியவர்களாகவும் இந்த அன்புக்குரியவராகவும் இருக்கின்ற பெண்களைத்தான் நீங்கள் சொல்லியிருக்கிறீர்கள். பெண்கள் ஒருவரை ஒருவர் அடுத்தவருடைய முதுகில் தட்டி கொடுத்து முன்னேற்ற வேண்டியது எங்களுடைய சமூகத்தின் பொறுப்பாக இருக்கிறது. தற்செயலாக என்னை ஊக்கப்படுத்தி என்னை சந்தோஷமாக வைத்திருக்கின்ற அதே நட்புகள் பெண்களுக்குரிய அந்த ஒருங்கிணைக்கின்ற அந்த நல்ல குணமுள்ள உண்மையில் தாய்மார் தானே பெண்கள். அந்த இணைப்பை காண்கின்ற போது மிகுந்த மகிழ்ச்சியாக இருக்கிறது. தனித்துறைகளில் இருப்பவர்கள் வெளியில் வந்து ஒருமுறை கதைக்கின்ற போது தங்களுக்கான உற்சாகத்தை எடுத்துக்கொண்டு இந்த நிகழ்ச்சிக்கு பிறகு போவதையும் நான் கண்டிருக்கிறேன். மிக நிறைவான நேர்காணல் உங்களோடு கிடைத்தது. என்னுடைய மனப்பூர்வமான நன்றியை உங்களுக்கு சொல்லிக்கொண்டு பெண்டே நீ பேசவா நிகழ்ச்சியில் இன்னும் ஒரு மகத்தான ஆளுமையோடு அடுத்த வாரம் உங்களை சந்திக்கும் வரை அன்பு வணக்கம் கூறி விடை பெற்றுக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். நன்றி குணாலினி, சந்தோஷம். பெண்ணே நீ பேசவா, பூவையாய் மலர்ந்தவள். பெண்ணே நீ பேசவா, பூவையே நீ எழுந்து. பெண்ணே நீ பேசவா, புதுமைகள் பேசிட அமைந்திட்ட களம் இது. பெண்ணே நீ பேசவா, நெஞ்சத்தில் உள்ளதை நேர்கொண்ட எண்ணத்தை அஞ்சாது முன்னின்று. பெண்ணே நீ பேசவா, அன்னையாய் தந்தையாய் அகில உலகம் போற்றிடும் தாயவள். பெண்ணே நீ பேசவா, பெண்ணே நீ பேசவா.